அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலா சதகம் பாடல் 7. நமோ பாலாயை ஆனந்த சுந்தரியை நமோ அருணா நிலையாயை நமோ நமோ என அடியார்கள் தொழ வினையகற்றினல் விதியாக்கும் காரணியே பூரணியே நாரணியே கௌசிகையே சரணம். பாடலின் பொருள்: நமோ பாலாயை ஆனந்த சுந்தரியை, பாலையை வணங்குகின்றேன். அதுவும் எப்பேற்பட்ட பாலை என்றால், ஆனந்தமே வடிவமாக ஆனந்தத்தை தரக்கூடியவளாக ஆனந்த அழகோடு இருக்கக்கூடியவளான அந்த தாயை வணங்குகிறேன் என்று பொருள். நமோ அருணா நிலையாயை, அருணா என்றால் பிரகாசம் பொருந்தியவளாக, தன்னை அண்டும் அடியார்களின் வாழ்விலும் பிரகாசம் தருபவளாக, அந்த பிரகாசமும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய பிரகாசமாக, வளரக்கூடிய பிரகாசமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட தாய் பாலாவை வணங்குகிறேன். நமோ அருணா நிலையாயை நமோ நமக. பிரகாசம் அவளிலே நிலைத்திருக்கிறது, அவளும் பிரகாசத்திலே நிலைத்திருக்கிறாள். இங்கே பிரகாசம் என்பதை உண்மை, சத்தியம், எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே பாலா இருக்கிறாள். எங்கே மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, மன நிறைவு இருக்கிறதோ அங்கே பாலா இருக்கின்றாள் என்று பொருள். என அடியார்கள் தொழ வினையகற்றி நல்விதியாக்கும். தொழும் அடியார்களின் விதிதனையே மாற்றக்கூடிய வல்லமை நம் சக்தியான பாலாம்பிகை கொண்டு. எப்படி என்றால், சங்கரன் கோவிலிலே கோமதி அம்மனை தொழுகின்றாள் ஒரு பக்தை. அவள் கணவன் முழுக்க முழுக்க குடிகாரனாக இருக்கின்றான். அவனுக்காக இவள் வேண்டுதல் வைக்கின்றாள். மனைவியாகப்பட்ட அந்த பக்தை என் கனவிலே தோன்றி கோமதி அம்மன் கேட்கின்றாள், உன் மூக்குத்தி எனக்கு தருவாயா என்று. என்ன காரணம் என்று தெரியாமல் செரியம்மா என்று அந்த மூக்குத்தியை அவள் கலற்றி அந்த உண்டியலில் போட்டு விடுகிறாள். உண்டியலில் போட்ட பிறகு தன் கணவன் படிப்படியாக குணமடைந்து திருந்தி அவளிடம் வந்து சேர்ந்து விடுகிறான். என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, தோஷம் படிந்த கல்லினால் தன் குடும்பமே அழியக்கூடிய சூழலில் இருந்ததை கண்டு நம் தாய் பாலா திரிபுர சுந்தரியான கோமதி அம்பாள் அந்த வினையை தான் ஏற்று தன் அடியார்களை, தன் மக்களை காக்கின்றாள். இவ்விதமாக அடியார்கள் தொழ வினையகற்றி நல்விதியாக்கும் பாலா. காரணியே பூரணியே நாரணியே. அனைத்து விஷயங்களுக்கும், உலகில் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்பார்கள் பெரியவர்கள். அப்பேற்பட்ட காரணமும் அம்பிகைதான். அவளே நல்லவர்களாகவும் இருக்கிறாள், அவளே தீயவர்களாகவும் இருக்கிறாள். இந்த உலகத்தை ஆட்டி வைக்கின்ற மகா சக்தியாகவும் அவளே இருக்கின்றாள். இதையே பகவத்கீதையில் அனைவரிடத்திலும் நானே இருக்கிறேன், அனைவராகவும் நானே இருக்கிறேன், அர்ஜுனனாக வில்லை விடுபவனும் நானே, கர்ணனாக அதை ஏற்பவனும் நானே என கண்ணன் கீதையில் சொல்கிறான். இங்கே கண்ணனாகவும் பாலாம்பிகை தான் இருக்கின்றாள். அதை பாரதியார் கண்ணம்மா என்று கண்ணனை கொண்டாடுகின்றார். பூரணியே, அனைத்திற்கும் பூரணமானவள். கல்வி கற்றவனின் இறுதி என்ன என்றால், கல்வியின் இறுதிப்பாடு என்ன என்றால், தேவி சக்தியை வழிபாடு செய்வது, இறைவனை வழிபாடு செய்வதே ஆகும். அதையே வள்ளுவரின் திருக்குறளும் நமக்கு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல், கல்வி என்ன செய்யும் என்றால் உலகத்தின் இருப்பை காட்டும். அதன் பிறகு அந்த மனிதன் அறிவு இப்பேற்பட்ட உலகத்தை படைத்தது யார் என்ற கேள்வி எழுப்பும்போது அங்கே இறை சக்தி பரிமளித்து நிற்கிறது. இதையே வள்ளுவம் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று காட்டுகிறது. படிப்பினால் என்ன பயன்? இறைவனை தொழாத படிப்பு எதற்கும் பயனற்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நாரணியே கௌசிகியே சரணம். நாரணியே, நாராயணின் சக்தியாக இருப்பவளே நாரணியே, அகிலத்தை காக்கும் மகாசக்தியே நாரணியே, அம்பிகையே என்று கொண்டாடுகிறார். கௌசிகியே என்றால் கருமை நிறம் கொண்டவளும் நீ, உன்னை வழிபாடு செய்கிறேன் என்று அம்பிகையை கூறுகிறார். இங்கே அருணா என்ற நிலையிலும் கௌசிகி என சொல்லக்கூடிய கருமை நிறத்திலும் அம்பிகை இருக்கிறாள். அதாவது அனைத்திலும் அம்பிகையே இருக்கிறாள், அனைத்துமாகவும் அம்பிகையே இருக்கிறாள். அதனால் எதற்கும் கலங்காமல் தேவியின் பாதத்தை இறுக பற்றும் போது மற்ற பிடிகள் தானாக தளர்ந்துவிடும். அதாவது மாயையின் பிடி தானாக தளர்ந்து தேவியின் உண்மை ஸ்வரூபம் தெரிந்து தேவியினுள் ஐக்கியமாகும் வழியை அம்பிகையே அருள்வாள். நன்றி, வணக்கம்.